என்ன ஹேக்கிங் கரியருக்குள்ளே கூட்டு வந்தது காரணமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப் ஹேக்கிங் தான். கடந்த 5 வருஷமாகவே இருக்கிற எல்லா இன்டர்வியூஸ்லையுமே எல்லா இன்டர்வியூருமே ஹேக்கர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஹேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் நிறைய ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி அதில் இருக்க மெசேஜஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணாங்க. இது எனக்கு மிகப்பெரிய க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுச்சு. பேக் டு கொரோனா பீரியட் நான் முதலாக என்னோடய ஃபோனை நான் ஹேக் பண்ணி ட்ரை பண்ணேன். ஹேக் ஆச்சு. இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணாங்கங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஹேக் பண்ணும்போது ஒரு ஆப் மூலயமா தான் ஹேக் பண்ணேன். இது நம்ம 2 விஷயம் மூலிமா பண்ணலாம். மெட்டாஸ்ப்ளாய்ட் மூலிமா பண்ணலாம், செகண்டாக ஆண்ட்ராய்டு ஆட் மூலிமா பண்ணலாம். இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டுக்குள்ளேயே நிறைய விதவிதமான ஒரு வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இங்கே பேசிக்கான ஆண்ட்ராய்டு ஆட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒன்ஸ் அகேன் சொல்லிக்கிறேன், திஸ் வீடியோ இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் கண்டென்ட், நாட் டு ப்ரோமோட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். ஓகே, நம்ம இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். நான் கேலி லினக்ஸை விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்படிங்கிறத யூடியூப்பில் நீங்கள் ஹவு டு இன்ஸ்டால் கேலி லினக்ஸ் இன் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்களாலே உங்களுக்கு டன்ஸ் ஆஃப் வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த டூல் பேர் ஆண்ட்ராய்டு ஆட். இந்த ஃபஸ்ட்டாக வர இந்த கிட்டப் லிங்க் தான் நம்ம தேடி வந்த டூல். இதை நான் ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுத்து அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டூலை நம்ம ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இங்கே ஒரு லிங்க் கிடைக்கும். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த டூலை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும், GITCLONE. அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ண லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும். என்டர் கொடுத்த அப்புறம் டெஸ்க்டாப்பில் இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். நான் இங்கே திருப்பி பண்ணலை, ஏன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு LS கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணுறதுக்கு சில லைப்ரரிஸ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, sudo pip install tag or requirements.txt. இந்த டூல் பைத்தானில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பைத்தான் மூலிமா தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த டூலில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டேக் H கொடுக்குறோம். இப்போ நம்ம டேட்டா ஆப் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம BUILD பில்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஐபி அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். நம்ம எந்த சிஸ்டமில் கண்ட்ரோல் எடுத்துருக்கோமோ அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸை நம்ம இப்போ கொடுக்கணும். IF கான்ஃபிக் மூலிமா என்னோட ஐபி அட்ரஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான போர்ட் நம்பரை அலோகேட் பண்ணணும். ஏன்னா இந்த போர்ட் நம்பர் மூலிமா தான் நமக்கு கண்ட்ரோல் வரப்போகுது. 987 அப்படிங்கிற போர்ட் நம்பரில் நான் பில்ட் பண்ண போகிறேன். என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஏபிகே, பில்டிங் ஏபிகேன்னு வரும். இது முடிஞ்சு சைனிங் ஏபிகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஆப் கையில் கிடைக்கும். ஓகே கைஸ், அந்த ஆப்பை நம்ம இப்போ ஃபோனில் ஏற்றியாச்சு. ஃபோனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கிறேன். ஃபைல் மேனேஜருக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண இடத்துல virus.apkங்கிறது இருக்குது. இப்போ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஹார்ம்ஃபுல் ஆப் பிளாக்னு கேட்குது. நான் இன்ஸ்டால் எனிவே கொடுத்துக்கிறேன். டோன்ட் சென்ட் ஸ்கேனிங் ஃபார் வைரஸ்னு வருது. ஆனால் அதில் பேருக்கு சொன்ன மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இது ப்ராப்பராக பில்ட் பண்ண ஆப் ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டடாக ஒரு வைரஸை மட்டும் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறனால பேர் ஐக்கான் எல்லாமே ஒழுங்காக எதுவும் இருக்காது. இப்போ இக்னோர் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டமில் நான் ஷெல்லை க்ரியேட் பண்ணணும். இந்த ஷெல் தான் இந்த கனெக்ஷனை என்னோடய கம்ப்யூட்டர் கொண்டு கொடுக்கும். இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம். பில்டுக்கு பதிலாக நம்ம ஷெல் கொடுக்கணும். இந்த ஷெல் அதுக்கப்புறம் நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இங்கே நம்மளோட லோக்கல் ஐபி கூட கொடுக்கலாம். பட் நான் இங்கே லூப் பேக் கொடுக்குறேன். ஏன்னா இதில் எந்த டிராஃபிக் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நான் என்னோட லூப் பேக் அட்ரஸ் கொடுக்குறேன். 0.0.0.0. அதுக்கப்புறம் நம்ம என்ன போர்ட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணோமோ அதே போர்ட் நம்பரை இங்கேயும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். மேலே பார்த்தீங்கன்னா 987 நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி இங்கே 987 நான் கொடுக்குறேன். இப்படி என்ட்ரு கொடுத்த உடனேயே இங்கே ஷெல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணால் மட்டுமே போதும். இங்கே நமக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். ஓகே, இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். பட் there is one thing to say, இன்னும் இந்த கதை முடியல, ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே பெர்மிஷன்ஸ் கேட்குது. நான் கண்டினியூ கொடுக்குறேன். App was built for an older version of Android may not work properly. Try checking for updates or contact the
பட் இருந்தாலுமே இங்கே வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்படின்னா இந்த ஃபோன் இன்னும் ஹேக் செய்யப்படலை. மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3ன்னு வருது. அப்படி இப்படி காப்பரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஹேக்கே ஆகலையே, அப்புறம் என்ன மயிருக்குடா இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேல்யூபிளான 10 மினிட்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பட் ஆக்சுவல் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இன்டர்வியூவில் ரொம்பவே எக்ஸாகரேட்டடாக பார்த்த இந்த ஆண்ட்ராய்ட் ஹேக்கிங்கை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு லைவ் மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சேன். அதே மெத்தட் 2023 பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா அந்த மெத்தட் அதுவே தான் இருக்குது. ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி லெவல்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த சமயத்தில் கூட யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஹேக்கிங் வீடியோஸ் எல்லாமே அவுடேட்டடான வெர்ஷன் தான். ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. பட் அதே டெக்னிக் அதுவே தான் இருக்குது. அப்போ ஹேக்கே பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னா கிடையாது. இந்த ஃபோனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்பை வந்து நம்ம தயாரிக்கணும். இந்த ஃபோனோட ஆப் வந்து சாம்சங்கை சப்போர்ட் பண்ணாது. இந்த சாம்சங்கை சப்போர்ட் பண்ணுறது விவோ சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட செக்யூரிட்டி லெவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கிராக் பண்ணி நம்ம ஆப்ஸ் வந்து தயாரிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏமாற்றம் அளிச்சது அப்படின்னா ஐம் ரியலி சாரி.